வணக்கம் நம்பிக்கை. ஏன் இதற்கு எப்படி இந்த கேள்விகள் நம்மளை சுற்றி நடக்கிற பல நிகழ்வுகள் பார்க்கும்போது நமக்குள்ளே எழும். அந்த கேள்விகளுக்கு நீங்கள் சரியான பதில் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இடமாக தான் நம்மளுடைய சேனல்ஸில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை உங்களுக்காக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் நிறைய அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் சார் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல் கேள்வியை என்ன இதெல்லாம் ஒரு கேள்வியாக கொண்டு வரீங்கன்னு நினச்சிடாதீங்க. ஆனால் ஒரு அதிசயமாக தான் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. என்னென்னா, ஒட்டகத்தை எல்லாருமே பிரமிச்சு பார்ப்போம். அதோட அந்த வித்தியாசமான உடல் வாகாக கூட அது இருக்கலாம். ஸோ ஒட்டகத்தை பார்க்கும்போது ரொம்ப உயரமான திமில்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. இன்னொரு சந்தேகம் சார், அந்த திமில்கள் ஒட்டகத்துக்கு எதுக்கு பயன்படுது? தண்ணீர் ஏதாவது சேகரிக்க பயன்படுதா சார்? ஒட்டகத்தின் திமில்கள் தண்ணீரை சேமிக்க பயன்படுகின்றன என்பது பொதுவாக நிலவக்கூடிய ஒரு தவறான கருத்து. சரியா? அது உண்மையில் ஒரு கொழுப்பு கிடங்குன்னு வச்சுக்கலாம். கொழுப்பை சேகரிக்கக்கூடிய ஒரு இடம்தான் அந்த திமில்கள். ஒட்டகம் ரொம்ப ஒரு ஹார்ஷ் என்விரான்மெண்ட்டில் வாழுது. ஒரு கொடிய பாலைவனத்தில் பல நாட்கள் தண்ணீர் இல்லாமல், உணவு இல்லாமல் திணறக்கூடிய ஒரு சூழலில் வளருது. ஸோ அதுக்கு ஏற்ற ஒரு இடம்தான் இந்த ஹம்ப் என்று சொல்லக்கூடிய திமில்கள். எப்போல்லாம் தண்ணீரும் உணவும் அதிகமாக கிடைக்குதோ அப்போது அதை நிறைய சாப்பிட்டு இந்த திமில்களில் அதை கொழுப்பாக சேமித்து கொள்கிறது ஒட்டகம். இந்த கொழுப்பு மிக கடினமான காலங்களில், தண்ணீர் இல்லாத உணவு இல்லாத காலங்களில் வளர்சிதை மாற்றம் செய்யப்பட்டு அது உணவாகவும் ஓரளவு தண்ணீராகவும் பிரித்து தரப்படுகிறது. திமில் பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பிலிருந்து கிடைக்கக்கூடிய தண்ணீர் ஒரு மெட்டபாலிக் வாட்டர் என்று சொல்லப்படும். மற்றபடி உணவை அதிகமாக அது பிரித்து தருகிறது. உணவு தண்ணீர் கிடைக்காத காலங்களில் அதை சமாளிப்பதற்கு இந்த திமிலில் சேகரிக்கப்பட்டுள்ள கொழுப்பு தான் ஒட்டகத்துக்கு ஒரு பெரும் வாய்ப்பாக இருக்குது. அதனால் பல நாட்கள், சில வாரங்கள் கூட தண்ணீர் உணவு இல்லாமல் ஒட்டகங்களால் சமாளிக்க முடியும். தொகுத்து சொல்கிறதா இருந்தால், ஒட்டகங்களின் திமில்கள் தண்ணீரை சேகரிக்கும் பைகள் அல்ல, மாறாக கொழுப்பு கிடங்குகள். இந்த கொழுப்பு கிடங்குகள் எப்போல்லாம் தண்ணீரும் உணவும் அதிகமாக கிடைக்குதோ அப்போது இந்த கொழுப்பு அங்கே சேகரிக்கப்பட்டு தண்ணீரும் உணவும் கிடைக்காத காலகட்டத்தில் அதை ஒரு மெட்டபாலிக் சிந்தசிஸ் மூலமாக பிரித்து தருவதற்கு பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை முறை. ஃபைன் சார். இனிமேல் ஒட்டகத்தை பார்க்கும் போதெல்லாம் உங்களுடைய இந்த பதில் தான் எங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் சார். கடல் சார்ந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் வண்ண வண்ண மீன்கள்லாம் பார்க்க முடியுது, இன்னொரு பக்கம் கலர்ஃபுல்லாக பாறைகள் பார்க்க முடியுது. பவளப்பாறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த பவளப்பாறைகள் அப்படின்னா என்னது சார்? இது உயிர் உள்ளவையா உயிர் அற்றவையா? இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. பவளப்பாறைகள் உயிருள்ள கூறுகளையும் கொண்டிருக்கின்றன, உயிரற்ற கூறுகளையும் கொண்டிருக்கின்றன. சொல்லப்போனால் ஒரு கோடிக்கணக்கான கடல்வாழ் உயிரினங்களுக்கு வாழ்வளிக்கக்கூடிய ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பு தான் பவளப்பாறைகள். இவற்றை கடலின் மழைக்காடுகள், ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் த சீ என்று கூட அழைக்கிறார். பவளப்பாறையின் உயிருள்ள பகுதி என்று எடுத்துக்கொண்டால், பவளப்பாறையின் மேற்பரப்பில் வாழும் கோடிக்கணக்கான பாலிப்கள், பாசி மற்றும் சிறு மீன்கள், நண்டுகள், இவையெல்லாம் உயிருள்ள பகுதி. உயிரற்ற பகுதி என்று எடுத்துக்கொண்டால் நாம் பார்க்கக்கூடிய அந்த பாறை அமைப்பு, இது அந்த உயிருள்ள பாலிப்கள் இறந்ததுக்கப்புறம் அவற்றினுடைய எலும்புக்கூடுகள், அதனுடைய ஒட்டுமொத்த அமைப்பு தான் நாம் பார்க்கக்கூடிய அந்த பாறை அமைப்பு. பாறை அமைப்பு உயிரற்றது. கடலில் வாழும் பாலிப்கள் என்று சொல்லப்படக்கூடிய சிறு கடல்வாழ் உயிரினங்கள் கோடிக்கணக்கில் ஒன்றாக சேர்ந்து வாழ்கின்றன. அவை தங்களை சுற்றி கால்சியம் கார்பனேட் கொண்ட ஒரு எலும்புக்கூடு போன்ற ஒரு பெரிய அமைப்பை உருவாக்குகின்றன. காலப்போக்கில் இதுதான் ஒரு மிகப்பெரிய பாறை அமைப்பாக உருவாகிறது. பவளப்பாறைகளின் வண்ணமயமான தோற்றத்துக்கு காரணம் அந்த பாலிப்கள் அவற்றை சுற்றி வாழும் லுசாந்தலே என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பாசி. இந்த பாசிகள் பவள பாலிப்களுக்கு ஒளிச்சேர்க்கை மூலம் உணவு தருகின்றன. பாலிப்கள் அவற்றுக்கு பாதுகாப்பான இடத்தை தருகின்றன. இப்படி இந்த கோடிக்கணக்கான உயிரினங்கள் ஒன்றை ஒன்று சார்ந்து இந்த பவளப்பாறை என்ற அற்புதமான சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குகின்றன. கடல்வாழ் உயிரினங்களில் கிட்டத்தட்ட 25% இந்த பவளப்பாறைகளை சார்ந்து வாழ்கின்றன என்று ஒரு கண்டுபிடிப்பு சொல்கிறது. பவளப்பாறைகள் கோடிக்கணக்கான
கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஒரு புகலிடமாக இருக்கிறது. அதே போல் சுனாமி பேரலை போன்ற பேரலைகளை தடுத்து நிறுத்துவதில் தடுப்பு சுவர் போல செயல்படுகிறது. பவளப்பாறைகளின் அழகை காண உலகம் முழுவதிலும் இருந்து சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். அது மட்டுமல்ல, பவளப்பாறைகள் புற்றுநோய் போன்ற சில கொடிய நோய்களுக்கு மருந்தையும் தருகின்றன. இந்த வகையில் மனிதர்களுக்கும் கடல்வாழ் உயிரினங்களுக்கும் ஒரு பெரும் நல்வாய்ப்பாக அமைந்திருக்கும் பவளப்பாறைகள் அவ்வப்போது பேரழிவை சந்தித்து வருகின்றன. எனவே பவளப்பாறைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து நிலவுகிறது. ஃபைன் சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சார் உங்களுடைய பதில். சார், அடுத்ததாக பார்த்தோம்னா எனக்கு ட்ரோன்களை பற்றி கேட்கணும் அப்படின்ட்டு. இப்போல்லாம் எங்கே பார்த்தாலுமே இந்த டாப் ஆங்கிள்லேருந்து ஒரு பொருளையோ ஒரு இடத்தையோ காட்டணும் அப்படின்னும் பொழுது அந்த ட்ரோன் கேமராக்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அது எப்படி பறக்குது, அதை எப்படி கட்டுப்படுத்த முடியுது சார்? அறிவியல் ரீதியாக இதை தெரிஞ்சுக்கணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். ட்ரோன்கள் என்பவை பைலட் இல்லாமல் பறக்கும் வான்வெளி வாகனங்கள், அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ், UAV என்று அழைக்கப்படுகின்றன. ட்ரோன்கள் என்று சொல்லும்போது அவற்றுடைய முக்கிய கருவிகளை தெரிந்து கொள்வோம். ஒரு கட்டமைப்பு, ஃப்ரேம், மோட்டார்கள், ப்ரொப்பல்லர்கள், பேட்டரி அல்லது எரிபொருள், ஃப்ளைட் கண்ட்ரோலர், GPS, இனர்ஷியல் மெஷர்மெண்ட் யூனிட் போன்ற சென்சார்கள், இவையெல்லாம் இணைத்து உருவாக்கப்படுவதுதான் ட்ரோன். குவாட்ரகாப்டர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய 4 ரோட்டர்கள் கொண்ட ட்ரோன்கள் மிகவும் பிரபலமானவை. ட்ரோனில் பொதுவாக 4 இறக்கைகளும் அந்த இறக்கைகளுக்கு அருகே 4 மோட்டார்களும் இருக்கும். இந்த மோட்டார்கள் இறக்கைகளை வேகமாக சுழல வைக்கின்றன. சுருக்கமாக சொல்வதானால், இறக்கைகள் காற்றை கீழ்நோக்கி தள்ளுகின்றன, காற்று ட்ரோனை மேல் நோக்கி தள்ளுகிறது. இது நியூட்டனின் 3ஆம் விதியை அடிப்படையாக கொண்டது. ட்ரோன்களின் வேகத்தை மாற்றுவது, திசை திருப்புவது, இவையெல்லாம் ஃப்ளைட் கண்ட்ரோலர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விமான கட்டுப்பாட்டாளர் கருவி மூலம் செய்யப்படுகிறது. ட்ரோன்கள் 2 வழிகளில் கட்டுப்படுத்தப்படுகின்றன. ஒன்று அட்டானமஸ் கண்ட்ரோல், மற்றொன்று ரிமோட் கண்ட்ரோல். அட்டானமஸ் கண்ட்ரோல் உள்ள ட்ரோன்களில் ஏற்கனவே ப்ரோக்ராம் செய்யப்பட்டு GPS உதவியுடன் ட்ரோன் தானாகவே பறக்கிறது. ரிமோட் கண்ட்ரோல் ட்ரோன்கள் ஜாய்ஸ்டிக்கை பயன்படுத்தி தேவைக்கேற்ப உயர்த்தப்படுகின்றன அல்லது கீழே இறக்கப்படுகின்றன. ட்ரோனில் உள்ள கட்டுப்பாட்டு கருவிகள், அவற்றினுடைய பயன்களை பார்க்கலாம். த்ராட்டில் உயரம் மாற்ற பயன்படுகிறது. பிட்ச் முன்னோக்கி பின்னோக்கி நகர்த்த பயன்படுகிறது. ரோல் இடதுபுறம் வலதுபுறம் திரும்ப பயன்படுகிறது. யா சுழற்சிக்கு பயன்படுகிறது. ஸோ இந்த கட்டுப்பாட்டு கருவிகளை பயன்படுத்தி தான் ட்ரோன் இயக்கப்படுகிறது. விவசாயம் முதல் வான வேடிக்கைகள் வரை பல்வேறு பயன்கள் கொண்ட ட்ரோன்கள் இன்றைய தொழில்நுட்ப யுகத்தில் தவிர்க்க முடியாதவை ஆகிவிட்டன. சார், அறிவியல் ரீதியாக பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இன்றைக்கும் நம்மளுடைய ஏன் எதற்கு எப்படி சீரீஸில் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி சுமையா.